ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் தேனி மாவட்டத்திலிருந்து சத்தியவாணியின் முதற்கண் வணக்கம். நாங்கள் ஆசிரியர் என்று சொல்வதா, அரசியல்வாதி என்று சொல்வதா, இல்லை பிச்சைக்காரர்கள் என்று சொல்வதா என்று நமக்கே தெரியவில்லை. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அடிக்கடி ஃபோன் போட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. உங்களுடைய ஒரு தெளிவுக்காக தான் அந்த ஒரு சின்ன வீடியோ. நண்பர்களே, தட் மீன்ஸ் த லேடர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, ஆல் ஆஃப் யூ, கால சூழ்நிலை மாறிவிட்டது, காலம் கடந்து விட்டது. 6 மாதத்திற்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை நோக்கி சென்று விட்டன. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் தருவாயில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேலையை பார்க்கின்ற பொழுது ஆளும் கட்சி தன்னுடைய அரசை தக்க வைத்துக் கொள்வதற்காக அடுத்து வருகின்ற 2026 எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் ஜெயிக்கும் ஒரு முன்முனைப்பாக செயல்பட்டு அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதாக தான் இருக்கும். பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு தொழிற்சங்கங்கள், பல்வேறு தரப்பினர்கள், துப்புரவு பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஏன் இந்த 149 ஜிஓ எது நம்ம வேணான்னு சொன்னோமோ அதை எழுதிட்டு வந்த ஆசிரியர்கள், டிஆர்பி, இப்படி நிறைய பேர் நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க சென்னை மாநகரில். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் உங்களோட கோரிக்கைகளை வச்சிங்க, மனுக்களை வச்சிங்க. அதை அரசு பரிசீலனை செய்ததா செய்யவில்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவான என்னுடைய கண்ணோட்டம் என்னவென்றால், இனி வரும் காலங்களில் எதையும் அதாவது நமக்கு நல்லது செய்வாங்களா, ஆசிரியர் வர்க்கத்துக்காக நான் இப்போ குரல் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க நமக்காக ஆசிரியர் வர்க்கத்திற்காக நல்லது செய்வாங்களா அப்படின்னா, இப்போ 2340 போஸ்டிங் போட்டிருக்காங்க. 2500 கூட வச்சுக்குவோம், கண்துடைப்பு விதமாக போட்டிருக்காங்க. அது முடிந்து விட்டது. இனி வரும் காலங்களில் ஏதாவது நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா? இப்போ டெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி 2026 27 அந்த அகாடமிக் இயரில் தயவுசெய்து எல்லோரும் நல்லா படிங்க, படித்து உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கிங்க. டெட்டு இதுவரைக்கும் டெட்டே எழுதாதவங்க தயவுசெய்து டெட் எழுதி பாஸ் ஆயிருங்க. ஆல்ரெடி ஜாபில் அரசு பணியில் இருக்கின்றோம் என்ற மமதையில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுமே என்ன பண்ணுறீங்கன்னா, தயவுசெய்து நீங்கள் டெட்டை எழுதி சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வாமே உங்களுக்கெல்லாம் எழுதி பாஸ் ஆகி வச்சுக்கோங்க. அடுத்து மறுநியமன போட்டித் தேர்வு இருக்குமா இருக்காதா அப்படின்றவங்களுக்கு சத்தியமாக அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா அரசு ஒரு நிலைப்பாட்டில் ஒரு கொள்கை முடிவு எடுத்துருச்சுன்னா அதை எதிர்க்கிற சக்தி அடுத்து வரும் ஆளும் அரசுக்கு வேண்டுமென்றால் அதை கேன்சல் பண்ணாமல் போகலாம், இல்லை அடுத்து கண்டினியூஸாக வைக்கலாம். அப்படின்றது 2027 26 to 27 இந்த எலெக்ஷன், ஆஃப்டர் தட் எலெக்ஷன் வி ஷுட் பி கன்சிடர் அபவுட் தட், வில் திங்க் அபவுட் தட். நெக்ஸ்ட்டு இந்த 2013 டெட்டு நலச்சங்கன்னு ஒன்று இருந்துச்சுல, 12 வருஷம் ஆச்சுல. கண்டிப்பாக எல்லாருமே பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க, வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஏதோ அமௌண்ட்டெல்லாம் வசூல் பண்ணுறாங்க, ஏதோ பாராட்டு விழாலாம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, தயவு செய்து ஆசிரியர் பெருமக்களே உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம், எந்த ஆசிரியர் சங்கங்களும் உங்களுக்கு நல்லது செய்வது போல் நடிப்பார்களே தவிர எந்த ஒரு முன்னிணைப்பும் உங்களுக்கு வேலை என்று வரும் பொழுது அது அரசு கையில் தான் உள்ளது. மேபி போராட்டங்கள் வாயிலாக சில பல நன்மைகள், அதாவது நன்மைகள் என்று வரும்போது ஒரு சின்ன சின்னது, இந்த வாழ்நாள் சாதனை, அந்த ஏஜ் பாரு 53 வயசு வரைக்கும் டெட் எழுதலாம் அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கி தரேன். பணி நியமன ஆணை என்பது அரசு கையில் உள்ளது. அதனால பாராட்டு விழா யாருக்கு எடுக்க போகிறாங்க? 12 வருஷம் நம்மளை பிடிச்சி எடுக்க விட்ட இந்த ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு பாராட்டு விழா எடுக்க போகிறாங்களா, இல்லை இனிமேல் வர புதிய கட்சியை நம்பி பாராட்டு விழா எடுக்க போகிறாங்களா? ஐ டோன்ட் நோ அபவுட் எனிதிங். எந்த கட்சிக்காக, எந்த அரசுக்காக பாராட்டு விழா எடுக்க போகிறாங்க? ஆசிரியரோட காசெல்லாம் போட்டு இனிமேல் நீங்கள் தொகுப்பூதியத்தில் வேலை வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் உட்கார வச்சு திரும்பவும் ஆசிரியரோட வர்க்கத்தோட ஓட்டெல்லாம் இதெல்லாம் எப்படி ரூம் போட்டு யோசிப்பீங்களோ, இல்லை எல்லாரும் சேர்ந்து எப்படி மக்கள்கிட்ட, அதாவது ஆசிரியர் வர்க்கத்திட்ட காசை வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த மாதிரி ஒரு சித்து வேலை பண்ணால் இந்த மாதிரி கொண்டு போனால் அதாவது இப்படி மூக்க தொட்ட டக்குன்னு கண்டுபிடிச்சிடும், அது இப்படி போய் இப்படி மூக்க தொட்டுட்டோம்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சு சார், ஒன்றும் இல்லை சார், எல்லாருக்கும் திறமை இருக்குது. 2013 டெட்டில் பாஸு, 17 பாஸு, 19 பாஸு, மறுநியமன போட்டித் தேர்வில் வரைக்கும் பாஸு, 2340 போஸ்டிங் வேணும். அப்போ வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்ம ஒன்று கேட்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்து வர காலகட்டங்களில் திரும்ப வைக்கிற தேர்வுகளை பாஸ் ஆகி அரசோட அந்த கொள்கை முடிவுக்கு கட்டுப்பட்டு நம்ம போகிறோம். அதை விட்டுட்டு ஆளும் அரசு, அதாவது ஆண்ட அரசு எங்களை குழியில் தள்ளிருச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு 2013 டெட்டு முடித்த ஆசிரியர்கள், தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்களுக்கு 2017 தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்களை கொஞ்சமாவது இறக்கப்பட்டு செஞ்சு
அந்த இருள் சூழ்ந்த அரசாணைன்னு சொல்லி 149 இருக்குது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பேருக்காவது முழுக்க எல்லாருக்கும் கூட ஒரு சீனியாரிட்டி அடிப்படையிலையோ இல்லை நீ கொண்டு வந்த வெயிட்டேஜ் அடிப்படையிலையோ ஏதோ ஒரு கழுதையில் போஸ்டிங் போடுவார் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே நம்பி மோசம் போன நாம டிஎம்கே வந்து அந்த பள்ளத்தில் விழுந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆசிரியர்களை கையை பிடிச்சி கொஞ்சமாவது மேலே ஏற்றிடுவாங்கன்னு நினச்சி தான் கிட்டத்தட்ட அத்தனை லட்சம் ஓட்டையும் வந்து நம்ம பிள்ளைங்க தான் தெரியுமே என்ன ரோடாக வீதி வீதியாக போஸ்டர் ஓட்டின கதையெல்லாம் இந்த ஊ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலே பச்சையை குத்தி வச்சுருக்கேன், நான் கலைஞரோட பேரன், கருவிலே உருப்பிட்டு வந்த டிஎம்கே, கருப்பு சட்டையை கழட்டாத, நான் பெரியார் வீரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து நல்லா பேசியிருப்பாங்க. அது வந்து சகஜம் தான். அப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே பேச தெரிஞ்சவங்க தான். அது இப்போ இருக்கிற ரீசெண்டான காலகட்டங்களில் வந்து என்ன சொல்கிறது, பேச்சாற்றல் என்பது வந்து அந்த காலம் மாதிரிலாம் இல்லை எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டாங்க. என்ன நீங்கள் படித்த தமிழில் தான் ஊரே படித்து வச்சுருக்கு, நம்ம படித்த இங்கிலீஷ் தான் உலகமே படிச்சுக்கிட்டு இருக்குது. அதை விட இல்லாமல் யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்க்குறா, எல்லாம் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு, மெட்ரிக் சிலபஸ்ஸு, கண்டென்ட் ஓரியன்டட் என்சிஆர்டி அந்த சிலபஸ்ன்னு ஏகப்பட்ட, அதாவது எஜுகேஷனில் வந்து பல்வேறு வகையான இருக்குது. நம்ம பல்வேறு குழுக்கள்லாம் பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். அதை பற்றி நான் பேச வரல. இந்த அந்த பள்ளத்துலேருந்து தூக்கி விடுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நமக்கு பேரிடியாக கொண்டு வந்து திரும்ப மறுநிலை போட்டு அப்போ மறுநிலை போட்டு பாஸ் ஆனவங்க எல்லாருமே கேட்பாங்கள்ல, அரசாங்கம் கொண்டு வந்து எல்லாத்தையும் நாங்கள் செயல்படுத்திட்டோம் சார், நாங்கள் வந்து அரசு கொண்டு வந்த எல்லா எக்ஸாம்ஸும் நான் பார்க்குறேன், ஈவெண்டோ வந்து வி ஹவ் பீன் ஃபினிஷ்டு தட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆல்சோ, ஸோ வி ஆர் very very sufficient. That means வந்து brightfulness, we have the IQ power, so we have the talented teachers, we should proved there அப்படின்னு நம்ம கேட்போம்ல, நம்ம என்ன நாங்கள் கேட்போம்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு போட்டித்தில் பாஸ் ஆன கேட்க நியாயமானதான். இப்போ ஒவ்வொரு ஆசிரியர் சங்கங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து நியாயமான கோரிக்கைகளையும் தங்களுடைய தகுதியை நிரூபித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வேலைன்னு வரப்பதே வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு போடுறாங்களோ, இல்லை ஊழலை செஞ்சு போடுறாங்களோ, இல்லை காசை கொடுத்து போகிறாங்களோ, இதில் பாதி பேர் வந்து நேர்மையான முறையில் படித்து போனவங்களும் இருக்காங்க, அவங்கள நம்ம மறுக்க முடியாது. ஸோ என்ன மேம் பண்ணலாம்னு தயவுசெய்து காசை கொடுத்து யார்கிட்ட ஏமாறாங்க, அவங்களுக்கு இவங்களுக்குன்னு எங்கிட்ட டிடியை வந்து இது பண்ணிவிட்டு இனிமேல் வர்ற மே மாதம் நான் எலெக்ஷனுக்கே போகலை, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு போகிறேன், அதை முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஆட்சி வந்து வர்றப்ப அது எப்படி நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது. அதனால் கல்விக்கு கரையில் அதை கற்பவர்னால் சில. ஸோ எப்போவுமே நமக்கு சேர்த்து வச்ச வந்து பணம் செலவாயிரும், நம்மளுடைய இளமை வந்து முதுமை காலகட்டங்களுக்கு போயிடும், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கூட ஒரு காலத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒருவனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கற்ற கல்வி வந்து காலம் முழுக்க சாகிற வரைக்கும் ஒரு அழியாத செல்வம். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஒரு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் வேண்டும், இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்றது வந்து யாரையும் வந்து உலகத்தில் இருக்க எந்த குடிமனும் எந்த நாட்டிலையும் யாருமே சொல்ல முடியாது. முக்கியமாக இந்தியாவில் வந்து ஓட்டுரிமை என்பது வந்து உங்களுடைய கையில் இருக்குது, உங்கள் இஷ்டம். நீங்கள் எடப்பாடி சாருக்கு போடுங்க, ஸ்டாலின் ஐயாவுக்கு போடுங்க, கூட்டணிக்கு போடுங்க, என்டிகேக்கு போடுங்க, டிவி கேக்கு போடுங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியல. நான் என்னோடய ஓட்டு யாருக்கு போடுறேன்றதை நான் முடிவு பண்ணிக்க, அவ்வளோதான். ஓ பின்னாடியே தெரியுதா, சாரி அதை நான் மறந்துட்டு வீடியோ எடுக்கிறப்ப இட்ஸ் ஓகே தான், இப்போ க்ளோஸ்அப்பில் அதை காட்டிடுவோம். அதனால் வாக்களிக்கும் போது உங்கள் விரலில் மை இடும் பொழுது தயவு செய்து மிகவும் கவனமாக, பொய்யான வாக்குறுதியில் நம்பி ஏமாந்து விட்டோம். 520 வாக்குறுதிகளில் வந்து எங்கே என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டிங் அரசு, ஊழல் அரசு, மற்றபடி நாங்களே மார்தொட்டி கொள்ளும் அரசு, தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்று கூவும் அரசுகள் எல்லாமே நிறையா இருக்காங்க. பார்ப்போம், உங்களுடைய ஓட்டை தகுந்த இன்னாரு வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்க, இந்த ஆசிரியர் வர்க்கத்துக்கு ஒரு நல்லது மாற்றம் நடக்கும். சொல்லித்தான் செய்வான் ஸ்டாலின், சொல்லாதே செய்வான் ஸ்டாலின். ஐயா நீ சொன்னது எதுவும் செய்யலை, நீங்கள் சொல்ல போகிறது எதுவும் செய்ய போகிறது இல்லை, வழிவழியாக குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உள்ள ஆட்சி நடத்தி அப்பட்டமாக தெரியுது. நிதி இல்லைன்னு சொன்னீங்க, இன்றைக்கி வந்து மகளிருக்கு வந்து கிட்டத்தட்ட 6500 கோடி செலவில் வந்து உரிமை தொகை கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆட்சியில் நிதியும் இல்லை, நீதியும் இல்லை. இப்போ அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிய போகிறதும் இல்லை. அதனால் மக்களை உஷாராக இருங்க. அடுத்து வர எலெக்ஷன் வந்து உங்கள் கையில் ஆசிரியர் வர்க்கம் வந்து அரசை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது. தயவு செய்து தகுந்த நபருக்கு ஓட்ட போடுங்க, தகுந்த நபரை வந்து முதலமைச்சர் பதவியில் உட்காருங்க, தகுந்த நபரை வந்து நம்முடைய கேள்வி கேட்கும் வந்து ஒரு நிலையை மாற்றுங்க. எல்லாம் உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.